ஜம்முவில் தற்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, பதிவு செய்யலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மீது தற்பொழுது பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஜம்முவினுடைய கட்ரா, அதன் அருகில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவ தேவி கோவில், தெற்கு காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் தற்பொழுது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஜம்முவை குறிவைத்து இந்த ஒரு தாக்குதல் தொடங்கியுள்ளதை அடுத்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆக்டிவேட் செய்யப்பட்டு அங்கு அந்த பகுதியினுடைய மக்கள் பாதுகாப்பிற்காக இருக்கும்படி ஏர் சைரன்களும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த மாநில அரசாங்கத்தால் சவுண்ட் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய எதிர் தாக்குதலும் இந்த ட்ரோன்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் இந்தியாவும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சுமார் 3 முதல் 4 ட்ரோன்கள் ஜம்முவினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தாக்குதலை நோக்கி வந்த நிலையில் அதற்கு எதிர் தாக்குதல் தரும் விதமாக இந்தியாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்புத்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் பலத்த வெடி சத்தமும் தற்போது ஜம்முவில் நம்மால் கேட்க முடிகிறது. பாலா, நன்றி சுசித்ரா. ஜம்முவில் தற்போது தாக்குதல் நடத்த வந்த பாகிஸ்தான் ட்ரோனை தடுத்து நிறுத்தி இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.